ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பிராணி. வீட்லேயே எப்படி சாம்பிராணி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் பர்சனலாக பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரொம்ப சாமந்தி பூ எடுத்துக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற அந்த ரோஸு, மறிக்கொழுந்து, தவனம் வாங்கி வைப்போம் இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். அதை எப்போவுமே இந்த மாதிரி கவரில், இந்த பேப்பர் இது இருக்குது பாருங்கள், இதில் எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். இதில் இருக்கும். நம்ம வீட்டாண்ட மரம் இருந்தாலும் இல்லை பார்க்குக்கு போனேன்னா அப்போ எடுத்துகிட்டு போய் இதை மரத்தாண்ட போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவேன். இது செடிங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணலான்ட்டு பூவெல்லாம் நான் அதில் போடுவேன். அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பை டெய்லியுமே வீட்டில் இருக்கும். பூ மாற்றும் போது இதில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். வேஸ்ட்டு பண்ணி குப்பையில் போடக்கூடாதுல்ல பூவை, அதனால் நான் இதில் யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லது. இந்த பூ ரோஸ் எல்லாம் மட்டும் எடுத்து எப்போவுமே நான் பண்ணுறது தான். இப்போ நான் பண்ணுறது பர்சனலாக நான் எப்படி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கான தேவையான பொருள் சொல்கிறேன். இது அரசாங்கம் வாங்கினோன்னா ஒரு 10 வாட்டி தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஆனால் இதை நான் கலந்து வச்சேன்னா ஒரு மாதம் ஃபுல்லாகவே வரும். காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்றுன்னு ஏற்றுவேன். ஒரு மாதம் ஃபுல்லாகவே பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு தசாங்கம், சாம்பிராணி, நெய் பாட்டில், ஒரு 10 ரூபாய் நெய் பாட்டில், ஜவ்வாது பேஸ்ட்டு, அப்புறமா ரோஸ் வாட்ரு, இந்த பூ. இது நிறைய இருந்ததுன்னா இன்னும் நிறைய வரும். நான் லிமிட்டடாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதுதான் தேவை. இதை கலந்துக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம். இதுக்குன்னே இதை வச்சுருப்பேன், இந்த மிக்சி ஜாரு. இதில் இதை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த காம்பெல்லாம் வேண்டாம், வெறும் காம்பு இல்லாத பூவை மட்டும் உதிரி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஜலிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேலை அதிகமாகும், ஆனால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் பண்ணிப்பேன். அதெல்லாம் நம்மள வீட்டில் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிச்சா அது இந்த மாதிரி வரும். நல்லா பவுடராக கிடச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஜலிச்சா தான் ஒட்டும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் இருக்கு பாருங்கள். இந்த இதுவையும் நான் இதில் போட்டு ஜலிச்சிக்கிறேன். சாம்பிராணியும் இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம், சரிங்களா? இப்போ இந்த சாம்பிராணியோட கலந்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஜவ்வாது பேஸ்ட்டு வாங்கியிருக்கேன் நான். அதெல்லாம் பேஸ்ட்டை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அந்த பவுடரை விட இது பேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க, நல்லா வாசனையாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கலக்கிறதுக்கு நல்லா ஸ்மஜ் ஆகுது, ஒன்றோட ஒன்று நல்லா ஒத்து கொடுக்குது. இது அவர் கடையில் சொன்னார், பேஸ்ட்டு வாங்கி போட்டுக்கோமா, இது போடுறத விட பவுட்ரு போடுறத விட பேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னார். அதனால் பேஸ்ட்டு வாங்கிட்டு போட்டுப்பேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த தசாங்கத்தை கொஞ்சம் கலந்துக்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா 10, அது என்ன சொல்கிறது, 10 நாள் கூட வராதுங்க. இந்த தசாங்கம் நம்ம வாங்கினோன்னா வீட்டில் இது பண்ணுவோம், அதை பண்ணுவோம். நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன். மீதி எடுத்து வச்சிடலாம். அப்புறமா நிறைய போட்டோன்னா கலந்துக்கலாம். இப்போதைக்கு தேவைக்கு மட்டும் நான் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக இதை பாருங்க, சும்மா லைட்டாக ஒட்டும் ஒட்டாதன்னு, பட்டும் படாமல் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு இதில் சொல்லுவாங்களே, அப்படியே மழைச்சாரல் மாதிரி ஒரு தோசை ஊற்றுங்கன்னுவேன், நெய் போடுங்கன்ட்டு. அந்த மாதிரி பட்டும் படாமல் கொஞ்சோண்டமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் அதை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் இந்த நெய் வாங்கிக்கிட்டேன். இன்னும் வேணும், வாசனைக்கு வேணும்னா நீங்கள் வேறு எதுனா கூட எசன்ஸு, அது சாரி எசன்ஸுன்ற பாருங்கள்,
அந்த இது வருது ஆயில், லாவெண்டர் ஆயிலு, லோட்டஸ் ஆயிலு, என்னென்னவோ ஆயில் சொல்கிறாங்க இல்லையா, அதை கூட நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது பிடிச்சா அது என்ன சொல்கிறோம், பிடிச்சா ஒட்டணும், அது ஒத்து வரணும். நான் உடனே ஏற்றி காமிக்கணுன்றதுக்காக நெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். நம்ம வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக போட்டு நம்ம மெதுவாக சின்னதாக போட்டு உருட்டி வச்சுக்கலாம். ரோஸ் வாட்டர் அதிகமாக ஊற்றிக்கலாம். காய வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக அது யூஸ் ஆகும். நெய் இவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை, நம்மளோட விருப்பம்தான் எதுவாக இருந்தாலும். இப்போ இந்த இதில் வந்து கூம்பில் வந்து இதை வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி போட்டு அமுக்கவும் கூடாது, லைட்டாக தட்டி விடலாம். இந்த பாருங்க, அது பாட்டு நிழலில் ஆற வச்சா வீட்லேயே உள்ள வீட்டுக்குள்ளே நம்ம ஆற வச்சோனாலே போதுங்க. அது பாட்டுன்னு ஆறும். காற்றாருச்சுன்னா காஞ்சி இறுக்கமாயிடும், எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த பாருங்க, அடுத்தது போடுறேன். இங்கே பாருங்கள், நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த முனையில் மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிச்சு, அதனால மேலே முனை மட்டும் வராத, மேலே இது மட்டும் வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது, இதில் பண்ணியிருக்கேன்ல. இப்போ இதில் ஒன்று இருக்குது, இது எடுத்து நம்ம இந்த கொட்டாங்குச்சி பண்ணோம் இல்லையா, அதில் எடுத்து வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன். பத்தி பத்தி எடுத்து பற்ற வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அது பாருங்கள், அந்த இது ஸ்மோக் வரும், நல்லா புகை வரும் நிறைய. சரியா? இந்த மாதிரி வீட்லேயே நிழலில் காய வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி டெய்லி 2 ஏற்றிக்கலாம், காலையில் 1 சாயந்தரம் 1 ஏற்றிக்கலாம். இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான டே வந்து பக்ரீத் பண்டிகை. இன்னைக்கு பக்ரீத் தின வாழ்த்துக்கள். முஸ்லிம்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின வாழ்த்துக்கள். பக்ரீத் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கான இது வந்து என்னன்னா, உலக உணவு பாதுகாப்பு தினம். இன்னைக்கு 7/6/2025க்கான உலக உணவு பாதுகாப்பு தினம். சரிங்களா? இன்னைக்கான பொன்மொழி, நீ கடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதையாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, மிக்க நன்றி.